சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நட்சத்திர நவராத்திரி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, நவராத்திரி 8ஆம் நாள் பூஜா விதானத்தை தான் பார்க்க போகிறோம். நவராத்திரியினுடைய 8வது நாள் 29/9/2025 புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு என்னென்ன நட்சத்திரம் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்கள். இன்றைய தேதியிலே மூலா நட்சத்திரம் அப்படிங்கிறது வியாபிச்சுட்டு இருக்கு இல்லையா? இந்த மூலத்தினுடைய அனுஜன்ம மற்றும் திரிஜன்ம நட்சத்திரங்களாகிய அஸ்வினி மற்றும் மகம் ஆகியவும் இந்த நாளிலே இணைந்து விடுகிறது. ஆக இந்த அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரம் ஆகியவை முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த நட்சத்திர அதிபதியாக யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, அஸ்வினி மகம் மூலத்திற்கு அதிபதி கேது என்கின்ற கிரகம். ஆக இந்த நாளிலே கேது என்கின்ற கிரகம் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய தினத்தினுடைய தேவதை யாருன்னு சொல்லி அப்படின்னு பார்த்தோம்னா, மகா சரஸ்வதி தேவி அப்படிங்கிறவதான் இன்றைய தினத்தினுடைய தேவதை அப்படிங்கிற மாதிரியே சொல்றா. இது போக, அதாவது இன்றைய தினமே பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா, இன்றைய தினம் சரஸ்வதி ஆவாகனம் அப்படிங்கிறதே கொடுத்திருப்பா. சரஸ்வதி ஆவாகனம் வரும் பொழுது இன்றைக்கு 8, 9, 10 ஆகிய 3 நாட்களுமே, ஏன்னா இந்த தடவை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் 10 ராத்திரியாக அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி. முதல் 4 நாட்கள் துர்கா தேவிக்கும், 5, 6, 7 ஆகியவை லக்ஷ்மி மகாலட்சுமி தாயாருக்கும், 8, 9, 10 ஆகிய நாட்கள் தான் சரஸ்வதி தேவிக்கும் இருப்பதால் இன்றைய தினத்துலதான் பஞ்சாங்கத்துல சரஸ்வதி ஆவாகனம் அப்படிங்கிறதே கொடுத்திருப்பா. அந்த சரஸ்வதி ஆவாகனம் போக இன்றைய தினத்திலே அந்த சிறப்பு தேவதை யாருன்னு பார்த்தோம்னா மகா சரஸ்வதி. சார், சரஸ்வதிக்கும் மகா சரஸ்வதிக்கும் வித்தியாசம் இருக்கான்னா நிச்சயமாக உண்டு. நம்ம பொதுவா சரஸ்வதியை எப்படி பார்ப்போம்? கல்விக்கு அதிபதியாக பார்ப்போம் இல்லையா? ஒரு சாந்த ஸ்வரூபினியாக, கையில ஒரு வீணா புஸ்தக தாரிணியாக, ஒரு வீணையை வச்சுட்டு இருப்பா, இந்த பக்கம் புஸ்தகம் வச்சுட்டு இருப்பா, ஒரு கமண்டலம் இருக்கும், ஒரு ஜபமாலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே பார்த்திருப்போம். ஆனால் இந்த மகா சரஸ்வதி தேவி பார்த்தோம்னா கையில ஆயுதங்களோடையே இருப்பாள். இந்த புஸ்தகம், வீணை, கமண்டலம்லாம் ஒவ்வொரு கையில இருக்கும். இது போக பார்த்தோம்னா கத்தி, கேடயம், வாள் இது போன்ற ஆயுதங்களோடும் இந்த சரஸ்வதி தேவியானவள் காட்சி அளிப்பாள். இப்படி ஒரு மகா சரஸ்வதி தேவியாக இருக்கக்கூடிய அந்த அன்னை இந்த நாளிலே முக்கியத்துவம் பெறுகிறாள். இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா? இந்த கேத்துவினைத்தான் ஞானகாரகன் அப்படின்னு சொல்றா, மாதாமக காரகன் அப்படின்னு சொல்றா. இந்த கேத்துவினால் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? மனநிலையில் ஒரு தெளிவற்ற நிலை, இது போக வயிற்று பகுதி ஆகியவற்றின் மீது தன்னுடைய ஆட்சியினை செலுத்தக்கூடிய கிரகமாக இந்த கேத்துவானவர் அமைந்திருக்கிறார். இந்த நாளிலே விசேஷ பூஜை செய்வதால் என்னென்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? இந்த குற்றவியல் சிந்தனைன்னு சொல்லுவா தெரியுமா? மனசுல எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கிரைம் மாதிரி, ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஓடிண்டே இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு குற்றவியல் சிந்தனை ஆகட்டும், வீண் விவாதமாகட்டும், எதை சொன்னாலும் அதுல வேணும்னே ஒரு குதர்க்கமா ஒரு வார்த்தையை பேசுவா. அந்த குதர்க்கமான ஒரு வீண் விவாதமாகட்டும், ஒரு இரக்கமின்மைன்னு சொல்றா இல்லையா? மனசுல கொஞ்சம் கூட ஒரு மெர்சினஸே இல்லாம, ஒரு கருணையே இல்லாம இருக்கிறது, இது போக வீண் வதந்தியை பரப்புதல் அப்படிங்கிற குணங்கள்லாம் நம்மிடத்திலிருந்து காணாமல் போகும் அப்படிங்கிறார். இது போக கேதுவையே ஞானகாரகன் அப்படின்னு சொல்றதுனால தெய்வ வழிபாடாகட்டும், அதே மாதிரி இந்த யோகா தியானம் எல்லாம் சொல்றா இல்லையா? அந்த யோகாசன பயிற்சியிலே ஒரு ஈடுபாடு, தியானம் செய்வதால் அந்த தியானத்தின் மூலமாக இறைநிலையை அடைதல், அது மாதிரி ஒரு மன நிம்மதியை அடையக்கூடிய அந்த நல்ல நிகழ்வுகள் அத்தனையுமே நடக்கும். அந்த போல நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இது போக ஆன்மீகவாதிகளோடு ஒரு நல்ல உறவு, ஆன்மீகவாதிகளோடு ஒரு நல்ல தொடர்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு ஊருக்கு பொதுவான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு ஆலய பணிகள் செய்கிறோம் சொன்னா அந்த ஆலய பணிகளிலே ஒரு மேன்மை என்பது கிடைக்கும். சுயநலமில்லாத செயல்கள் சொல்றா இல்லையா? சுயநலமின்மை ஆகிய அந்த நல்ல குணங்கள் எல்லாம் மேம்படும் அப்படின்னு சொல்றார். இது போக வயிற்று புண், ஒரு தீராத வயிற்று வலிங்கிறது இருக்கு, ஒரு நீண்ட நாள் நோய்ங்கிறது இருக்கு, ஒரு தசை பிடிப்புங்கிறது இருக்கு, அவஸ்தைப்பட்டுட்டே இருக்குன்னு சொன்னா அது போன்ற அவஸ்தைகளில் இருந்தும் விடுபடுவார்கள். இது போக சரும வியாதின்னு சொல்லுவா தெரியுமா? தோல் நோய் அப்படின்னு சொல்லும் போது இந்த வெண்குஷ்டம் மாதிரியான நோய்கள்லாம் அவதிப்பட்டு இருப்பா தெரியுமா? அதற்கும் அதிபதி கேதுதான். ஆக இந்த பூஜையை செய்வதன் மூலமாக இந்த லூகோடெர்மா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோயானதும் கட்டுக்குள்ளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம்.
இந்த பூஜை நேரம் என்று வரும் பொழுது வழக்கம் போல் மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக பூஜையை செய்ய துவங்கிவிட வேண்டும். பூஜா விதானம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனைப்பலகையை எடுத்துக்கொள்ள வேண்டியது. அந்த மனைப்பலகையிலே 5 தலை நாக வடிவில் கோலத்தினை இட்டுக் கொள்ள வேண்டியது. 5 தலை நாகம் மாதிரி ஒரு கோலத்தை போட்டுட்டு, அந்த கோலத்தினுடைய நடுவிலே காமாட்சி அம்மன் விளக்கிலே நெய் ஊற்றி வைத்து அதனை ஏற்றி, அதிலே முதலிலே சரஸ்வதி தேவியை ஆவாகனம் செய்ய வேண்டியது. ஓம் ஸ்ரீ வாக்தேவியை நமஹா அல்லது ஓம் ஸ்ரீ வாண்யை நமஹா அல்லது ஓம் ஸ்ரீ சரஸ்வதியை நமஹா தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி ஆவாகனம் செய்துவிட்டு, அதற்கு பிறகு அன்றைய தினத்தினுடைய விசேஷ தேவதையாகிய மகா சரஸ்வதி தேவியை தியானம் செய்து ஓம் ஸ்ரீ மகா சரஸ்வதியை நமஹா தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி ஆவாகனம் செய்ய வேண்டியது. அதனைத் தொடர்ந்து நட்சத்திர அதிபதியாகிய கேதுவையும் நினைத்து ஓம் ஸ்ரீ கேதவே நமஹா தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி ஆவாகனத்தை செய்ய வேண்டியது. ஆவாகனம் பண்ணி முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணணும்னா, அவர்களுக்குரிய மந்திரத்தை சொல்லி ஜபம் செய்ய வேண்டும். முதலாவதாக என்ன பண்ணணும்னு சொன்னா, சரஸ்வதி தேவியை நினைத்து ஓம் வாக்தேவியை ச வித்மஹே பிரம்மபத்யை ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத் ஸ்ரீ சரஸ்வதியை நமஹா என்று 108 முறையும், அதனைத் தொடர்ந்து ஓம் சர்வப்பிரிய வாக் வித்மஹே ஹ்ரீம் வாகீஸ்வர்யை ச தீமஹி தன்ன சக்தி பிரச்சோதயாத் ஓம் ஸ்ரீ மகா சரஸ்வதியை நமஹா என்று சொல்லி 108 முறையும், மீண்டும் ஒரு முறை உச்சரிக்கிறோம். ஓம் சர்வப்பிரிய வாக் வித்மஹே ஹ்ரீம் வாகீஸ்வர்யை ச தீமஹி தன்ன சக்தி பிரச்சோதயாத் ஓம் ஸ்ரீ மகா சரஸ்வதியை நமஹா என்று சொல்லி 108 முறையும், அதனைத் தொடர்ந்து கேத்துவிற்குரிய மந்திரமாகிய ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத் ஓம் ஸ்ரீ கேதவே நமஹா என்று சொல்லி 108 முறையும் ஜபம் செய்ய வேண்டியது. இப்படி ஜபம் செய்து முடித்துவிட்டு சரஸ்வதி அஷ்டோத்திரத்தினை சொல்லி மல்லி அல்லது முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டியது. வெண்தாமரை மலர்கள் மிகவும் விசேஷம். வெள்ளை தாமரை மலர் கிடைச்சாலும் அதாலே 108 தடவை அர்ச்சனை பண்ணலாம். அப்படி வெள்ளை தாமரை மலர்கள் கிடைக்கலனா கூட மல்லி அல்லது முல்லை மலர்களால் சரஸ்வதி அஷ்டோத்திரத்தினை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டியது. அர்ச்சனை முடித்தவுடன் தூப தீப நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்து வணங்க வேண்டியது. இன்றைய தினத்தினுடைய விசேஷமான நைவேத்தியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கொள்ளு பொடி சாதம். ஏன்னா கேதுவினுடைய தானியம் கொள்ளு இல்லையா, இந்த கொள்ளு பொடியா இடிச்சு வச்சுண்டு அந்த கொள்ளு பொடி சாதத்தினை நைவேத்தியம் செய்ய வேண்டியது. இது போக காய்ச்சிய பாலிலே தேன் கலந்தும் நைவேத்தியம் செய்யலாம். முப்பருப்பு வடை நைவேத்தியம் செய்யலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மாதுளம்பழம் போன்றவற்றையும் நைவேத்தியம் செய்யலாம். கொலு வைக்கிறவா இன்னைக்கு சுண்டல் என்ன சார் போடுறதுன்னு சொன்னா, நவதானியங்களையும் கலந்து நவதானிய சுண்டலாகவே போடலாம். எல்லா தானியங்களையும் கலந்து அதனை ஊற வைத்து நவதானிய சுண்டலையும் நைவேத்தியம் செய்யலாம். இப்படி நைவேத்தியம் பண்ணிட்டு கன்னியா பூஜை சுமங்கலி பூஜை செய்து அவர்களுக்கு போஜனம் அளித்து வஸ்திரம் அளித்து நமஸ்கரிக்க வேண்டியது. இப்படி நமஸ்கரிப்பதன் மூலமாக கேத்துவினால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். நாகதோஷம் விலகும், சர்ப்பதோஷமும் விலகும். இத்துடன் நவராத்திரி 8ஆம் நாள் பூஜா விதானமானது பூர்த்தி அடைகிறது. மீண்டும் உங்கள் அனைவரையும் 9ஆம் நாள் பூஜா விதானத்துடன் சந்திக்கிறேன்.